எங்களுக்கு ஐயா கரண்ட், ரோடு, தண்ணி இந்த 3 வசதி எங்களுக்கு பண்ணி கொடுத்த எம்எல்ஏ சரத்குமார் ஐயா, கில்லி ஐயா எங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்கும் உங்களுக்கு. விஜய் ஐயாவுக்கு எங்க மக்கள் எல்லாம் நன்றியா இருப்போம் ஐயா உங்களுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் இந்த வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு புண்ணியமா இருக்கும் ஐயா. எங்களை வந்து உடனே பாப்பீங்கன்னு சொல்லி கில்லி ஐயா, ஐயா சரத்குமார் ஐயா, நாங்க நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் ஐயா. வந்து எங்க மக்களை பாருங்க, நாங்க எப்படி அழியிறோம்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார். எங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். எங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியலங்க, குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். போகணும், யாருக்கு எந்த பேப்பர் எழுதி கொடுக்கணும், இந்த படிப்பு இல்லாத மக்களுக்கு எதுவுமே தெரியல. சரத் அண்ணன், கில்லி அண்ணன் சரத்துக்கு இன்னும் வந்திருக்கிறாரா, அந்த அண்ணா அது வந்து எங்க ஒரு எட்டு பார்க்கணும் அண்ணன். வந்து எங்க மக்கள் எப்படி இருக்குது, எங்க குறை அவர் கேட்கணும். எங்க ரோடு வசதி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், கரண்ட் வசதி பண்ணி கொடுக்கணும். எங்க தண்ணி இல்லாத நாங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத நாங்க கடுக்குறோம். எங்களுக்கு எம்ஜிஆர் வந்து அர்த்த விஜய் ஐயா தான் எங்களுக்கு எம்ஜிஆர். மக்கள் எல்லாம் விஜய் அன்னைக்கு ஓட்டு போட்டோம். விஜய் அண்ணன் வந்ததுக்கு எங்க மக்கள் ஃபுல்லா சந்தோஷம். தபாசெல்லாம் கொளுத்தி நாங்கெல்லாம் சந்தோஷம் பட்டோம். அப்படியா எல்லாரும் எம்ஜிஆருக்கு அர்த்தது விஜய் ஐயா தான் சொல்லி நாங்க விஜய் அன்னைக்கு நம்பி நாங்க போட்டிருக்கிறோம். உங்க ஆட்சியில ஒரு ரோடு போட்டி கொடுத்தா, தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எங்க மக்கள் சார்பு ரொம்ப புண்ணியமா போகும். உங்க குழந்தைங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. வச்சு கொடுத்தாங்க ஐயா, பேருக்கு தான் கரண்ட் வச்சு கொடுத்து. வணக்கம் ஐயா, விஜய் அண்ணாக்கு, முதலமைச்சர் ஐயாவுக்கு வணக்கம். நாங்கள் வந்து முப்பேடு ஜங்ஷன், மாடம்பாக்கம் ஜங்ஷனில் இருக்கிறோம். அங்கேருந்து ரோடு வருது, பைபாஸ் வருதுன்னு சொல்லிட்டு எங்கள் மக்களுக்கெல்லாம் அங்கேருந்து காலி பண்ணிட்டு ஒரு 32 குடும்பம் எழுதி கொடுத்தா 30 பேருக்கு கீரைப்பாக்கத்தில் கொடுத்தாங்க அப்பார்ட்மெண்ட்டு. எங்கள் ஜாதிக்காரங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க மாட்டோம், எங்களுக்கு கீழே மெனைய கொடுத்தா கூட ஏதோ குடிசை போட்டிக்கும் கூட நாங்கள் நிம்மதியாக ஒரு வாய் கஞ்சி குடிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே எங்களுக்கு செக்யூரிட்டி காலனி நாய் பண்ண ஓரத்தில் கொடுத்துருக்குறாங்க வீடு. நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ரோடு வசதி இல்லை ஐயா. இவ்வளோ ரோடு இப்படி இருக்குது, காடு மாதிரி. நல்ல பாம்பு வருது, கட்டி வீடு வருது. எங்களுக்கு வந்து தேனுங்க வந்துடுதுங்க. குழந்தைங்க வச்சுக்கின்னு நைட்டில் இந்த ரோட்டில் நாங்கள் நடக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. இந்த இடத்துல வந்து தண்ணி மழை பெஞ்சு அப்படியே நிற்கும், முட்டி வாளுக்கும் நிற்கும். குழந்தைங்க வச்சுக்கின்னு நாங்கள் நைட்டில் நடந்தாக்க அது மேலேயே பாம்பு நவுந்தி போகும். குழந்தைங்க பாதிக்கணும் ஓடி வந்து எங்களை கட்டி பிடிச்சி அழிவாங்க. நாங்கள் என்ன பண்ண நடக்க முடியாத சறுக்கி கூட உயிர்ந்துருவோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி முக்கியமாக இல்லை. நாங்கள் அங்கேருந்து தண்ணி பிடிச்சி வர முடியல எங்களால். உங்கள் குழந்தைங்கள்லாம் கஷ்டப்படுறாங்க ஐயா. பாருங்க ஐயா, 30 வீடு இருக்கிறோம். ஒரு வசதி கூட எங்களுக்கு பண்ணி ஒன்றும் கொடுக்கல. எங்கள் வீடெல்லாம் ஒடிச்சு இங்கே அமைச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். குழந்தைங்க வாங்கிட்டு நைட்ல படுக்க முடியாத ரொம்ப கஷ்டப்படுறோம். மோட்ரு போட்டு கொடுத்தாங்க, ஒரு பைப்பு வச்சு கொடுத்தா எங்களுக்கு புண்ணியமா இருக்கும். பைப்பு வச்சு கொடுக்கல, கரண்ட் வச்சிருக்கிறாங்க, காத்தே சரியா வர மாட்டேங்குது. குழந்தை கரண்ட் வச்சு கொடுத்தாங்க ஐயா, பேருக்கு தான் கரண்ட் வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆனா காத்தே வர மாட்டேங்குது. நைட் எல்லாம் வெளியே வந்து படுக்கிறதுக்கு பாம்புக்கு பத்தி பயந்தே சுத்த மாட்டேங்குது. ஒரு டிவி போட்டா அப்படியே ஜப்பு 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 அழிஞ்சு போகுது. எங்க கிட்ட இருக்கிறது ஒரு டிவி, ஒரு ஃபேன் தான். அது கூட எங்களுக்கு உருப்படியா வரலண்ணா. எங்க மக்கள் எல்லாம் இருக்கணுமா சாகணுமா, நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. பெரிய மனுஷி பண்ணி இங்க வந்து ஆட்சியில எங்களுக்கு கொஞ்சம் நல்லது பண்ணி கொடுங்க ஐயா. உங்க ஆட்சியில ஒரு ரோடு போட்டி கொடுத்தா, தண்ணி வசதி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு எங்க மக்கள் சார்பு ரொம்ப புண்ணியமா போகும் ஐயா. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறோம். எங்க குழந்தைங்களுக்கு எங்க வீடு கொஞ்சம் பாருங்க ஐயா. தண்ணி தான் டேங்கி விட்ருங்க, 2 நாளுக்கு ஒரு நாள் வருது. ஆனா தண்ணியே வரல, அப்படியே காஞ்சி போய் கிடக்கு. அவ்வளோ தூரத்துலேருந்து நாங்கள் வந்து இங்கே பிடிச்சிட்டு போகிறதுக்குள்ளே, எங்கள் ரோட்லேருந்து நாங்கள் வர்றதுக்குள்ளே இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுக்கின்னு போக முடியல, தூக்க முடியல. தண்ணி எடுத்துக்கின்னு ஒரு பைப்பு போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும். வெறும் இடமா கொடுத்துட்டு எங்களுக்கு நாங்கள் என்ன சொல்லணும்னு தெரில. நாங்கள் இருக்கணுமா சாகணுமா, நாங்களும் ஒரு மனுஷன் தானே. எங்களுக்கும் ஒரு அதிகாரி வந்து பார்க்கணுமா இல்லையா? நாங்கள் எப்படி கடுக்குறோம். நீங்கள் அது ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வருவீங்கன்னு எங்கள் மக்கள் எல்லாம் நம்பி நாங்கள்லாம் விஜய் ஐயாவுக்கு தான் ஓட்டு போடணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லி அப்படிதான் போட்டு வச்சிருக்கிறோம். நாங்கள் எங்கள் நரிக்கோர ஒரு ஜாதி யாருமே மாற்றி போடல. எல்லாரும் எம்ஜிஆருக்கு அர்த்தது விஜய் ஐயா தான் சொல்லி நாங்கள் விஜய் அன்னைக்கு நம்பி நாங்கள் போட்டிருக்கிறோம். புது ஆட்சி வரணும், ஒரு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு எங்களுக்கு ரொம்ப நாள் கனவு இருந்துச்சு. அந்த மாதிரி ஐயா நீங்கள் வந்திருக்கிறீங்க அண்ணன், எங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய. மக்கள் எல்லாம் விஜய் அன்னைக்கு ஓட்டு போட்டோம். விஜய் அண்ணன் வந்ததுக்கு எங்கள் மக்கள் ஃபுல்லாக சந்தோஷம். தபாசெல்லாம் கொளுத்தி நாங்கள்லாம் சந்தோஷம் பட்டோம். அப்படியே அந்த அண்ணன் வந்துட்டாரு. எவ்வளோ கஷ்டத்தை அவர் தாண்டி வந்திருக்கிறாரு. இன்னும் ஜெயிச்சு போவார் அவர் மேலே. எங்கள் மக்களை எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் எந்த அதிகாரியாண்ட போகணும், யாருக்கு எந்த பேப்பர் எழுதி கொடுக்கணும், இந்த படிப்பு இல்லாத மக்களுக்கு எதுவுமே தெரில. சரத் அண்ணன், கில்லி அண்ணன் சரத்துக்கு இன்னும் வந்திருக்கிறாரா,
அந்த அண்ணா அது வந்து எங்க ஒரு எட்டு பார்க்கணும் அண்ணன். வந்து எங்க மக்கள் எப்படி இருக்குது எங்க குறை அவர் கேட்கணும். எங்க ரோடு வசதி எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும், கரண்ட் வசதி பண்ணி கொடுக்கணும். எங்க தண்ணி இல்லாத நாங்க குடிக்கிறது கூட தண்ணி இல்லாத நாங்க கிடக்குறோம். ஒரு கேன் 20 ரூபாய் 25 ரூபாய் கடையில போய் எடுத்து வர்றதுக்குள்ள எங்களுக்கு போதும் போதும்னு இருக்குது ஐயா. உங்களுக்கு விஜய் அன்னைக்கு ரொம்ப நாங்க வேண்டி கேட்குறோம். ரொம்ப பாம்பு தொல்லை ரொம்ப இருக்குது எங்களுக்கு. இந்த பாம்பு அழிக்கிறதுக்கு ஒரு இந்த காடு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நாங்க படுத்திக்கினு நைட்டு பகலுமா காத்து இல்லாத மழையிலையும் தண்ணி மழை காலம் வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. இந்த மாதிரி சாகடை போகுது இந்த குழந்தைங்கன்னு வச்சு நாங்க எப்படி தூங்கணும்? இந்த மாதிரி சாகடை வருதையா, இந்த மாதிரி சாகடை இருக்குது. பக்கத்துல குழந்தை வச்சுன்னு தூங்குறோம். இப்போதான் பிறந்துச்சு, ஒரு மாசம் குழந்தை கடைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறேன். அவளை வச்சுக்கின்னு நாங்க எப்படி இருக்கோம்? அது வர ரோடு, அது வர எதிர்க்க ரோடு மேலேயே 2 நாள் மழை பெஞ்சாலே தேர் ஆயிருது. போற வர வண்டி முடிய மாட்டேங்குது. ஒரு வண்டி தருமாறி உயிர்ந்துருது. கண்ணு தெரியாத பாப்பாக்கெல்லாம் வச்சிருக்கிறோம், சின்ன சின்ன பாப்பாக்கள் வச்சிருக்கிறோம். இந்த இந்த சேர் கல்லு மண்ணு தான் போட்டா தவிர ரோடு போறது காணும். அந்த கல்லு மண்ணுல கோயிலுக்கு தட்டி கீழே உயிலி வாடிட்டு போறாங்க. இந்த பிளேட்டு கல்லு எல்லாம் பாருங்க எவ்வளவு பிளேட்டு கல்லு. அதுல ரோடு போடுறன்னு சொன்னாங்க. ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆக போகுது. முன்ன இன்னும் ஏது பாக்குறது இல்லை. இந்த புது அரசு வந்து இருக்கிறீங்க, இந்த முன்னோரு மழை பெஞ்சுக்கினே இருக்குது சொல்றாங்க. எப்போ மழை பெய்யுது தெரியாது. அந்த மழை பெய்யறதுக்குள்ள ஒரு ரோடு போட்டு கொடுத்தா, ஒரு 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 வீட்டுக்கு ஒரு கொய போட்டு கொடுத்தா ஒரு வசதியா இருக்கும், ஒரு வண்டி போறது வசதியா இருக்கும். இது உங்களுக்கு புண்ணியமா போவோம். எவ்வளவோ அதிகாரிக போய் போய் பாக்குறோம், எந்த அதிகாரி சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா வண்டிதான் பாக்குற சொன்னாங்க, முன்ன வரவே காணும். இருந்த கூட இந்த செடி எல்லாம் நட்டி வச்சிருக்கிற அந்த செடி பக்கமா பாம்பு வருது, தேள் வருது, பூச்சி வருது. ஒரு ஒரு பூச்சிக்கு பார்த்த பயமா இருக்குது. அது வர கல்லு மண்ணு போட்ட கூட முடிய மாட்டேங்குது. எங்களுக்கு வேற தொழில் இல்ல சார். செடி எல்லாம் மொழிச்சு வருது. எங்களுக்கு வேற தொழில் இல்ல சார். இந்த மாதிரி பிளாஸ்டிக் எடுக்கணும். எங்க பார்த்தா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு கோயில் திருவிழால இந்த மணி ஊசி விற்கிற தொழில் தான் சார். அது கூட எங்களுக்கு போட விட மாட்டாங்க. எங்கேயாவது கடை போட்டு உட்காந்து பாரி போட்டுடுறாங்க. அவங்க அனுப்பலன்னா கூட போலீஸை வச்சு எங்களுக்கு அடிக்கிறது, சண்டை போடுறது. உங்களுக்கு யார் போட சொன்னாங்க? யார் இங்க உரிமை கொடுத்தாங்க? ஏடி ஏடின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வாரி வாரி என் சாமான் எல்லாம் தூக்கி தூக்கி போடுறோம். நாங்க வந்து சார் மணி ஊசி வித்தாக்கா அப்படியே வாரி போட்டுறது. போலீஸ்ல வச்சு எங்களை இவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு வச்சிடுறது. அவங்களும் கொஞ்சம் இறக்க குணம் பார்க்காது, அவங்களும் வாரி போட்டுடுறது. அந்த ஆட்சியில எல்லாம் எங்களுக்கு ரொம்ப அராஜகம் பண்ணாங்க ஐயா. வந்த ஆட்சியிலாவது எங்களுக்கு ஒரு இடத்த எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓரத்துல இல்லை ஒரு கோயில் குளத்துல நாங்கள் கடை போட்டு உட்காந்தோம். எங்களுக்கு கடை போட்டு நாங்களும் போய்க்கணும், எங்க பிள்ளை கூட படிக்கணும். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மேல இந்த குறிகாரே இருக்கணுமா? இல்ல நாங்களும் கொஞ்சம் ரீஜெண்டா வரணும்னா நாங்களும் 4 ரூபாய் சம்பாரிச்சாதான் எங்க பிள்ளைங்களுக்கு நாங்க படிக்க வைக்கணும்னா நாங்க படிச்சு 4 ரூபாய் எங்க கையில 4 ரூபாய் வந்தாதான் வியாபாரத்துக்கு போனாதான் எங்க வீட்டுல சோறு ஆகுது. எங்களுக்கு ஐயா கரண்ட், ரோடு, தண்ணி இந்த 3 வசதி எங்களுக்கு பண்ணி கொடுத்த எம்எல்ஏ சரத்குமார் ஐயா, கில்லி ஐயா, எங்களுக்கு ரொம்ப நன்றி இருக்கும். உங்களுக்கு விஜய் ஐயாவுக்கு எங்க மக்கள் எல்லாம் நன்றியா இருப்போம் ஐயா. எங்களுக்கு கொஞ்சம் இந்த வசதி கொஞ்சம் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு புண்ணியமா இருக்கும் ஐயா. எங்களை வந்து உடனே பாப்பீங்கன்னு சொல்லி கில்லி ஐயா, ஐயா சரத்குமார் ஐயா, நாங்க நம்பிக்கையோட நாங்க இருக்கிறோம் ஐயா. வந்து எங்க மக்களை பாருங்க, நாங்க எப்படி அழியறோம்னு நீங்களும் கொஞ்சம் பாருங்க சார். எங்க மனசுல இருக்கிற கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் சார். எங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, எங்க குழந்தைங்கள ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். கொஞ்சம் இருந்த பண்ணுங்க சார். நைட் எல்லாம் பயமா இருக்குது. பாம்பு தொல்லல எங்க குழந்தைங்க பார்த்துட்டு லப லபல அடிச்சு ஓடுதுங்க சார். பாம்புனாலே ரொம்ப பயந்துருக்குறோம். வந்து உங்களுக்கு கோடியான கோடி நன்றி இருக்கும் ஐயா. கொஞ்சம் வந்து ஒரு எட்டு பாருங்க ஐயா. ஐயா எங்க வந்து பார்த்தா எங்க 30 குடும்பம் உங்களுக்கு கோயில் போல நாங்க சாமிக்கு வச்சு நாங்க கும்பிடுவோம் ஐயா. எங்க விஜய் ஐயாவுக்கு ஐயா உங்களுக்கு கடவுள் போல நாங்க கும்பிட்டு கொண்டு இருப்போம். இந்த ஆட்சியில நல்லது நடக்கணும்னு நாங்க நம்பிக்கையோட எங்க மக்கள் எல்லாம் இருக்கிறோம் ஐயா. நீங்க என்ன சொல்லிருக்கீங்க? ஏழை மக்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி எங்க மக்களுக்கும் நீங்க ஒரு உதவி செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் மேல அதிக இதுவா வைப்பீங்கன்னு நாங்க நம்பிக்கையோட இருக்கிறோம். எங்க பிள்ளைங்களுக்கு படிச்சு ரொம்ப வரல, எனக்கு ஒரு 10வது ஒரு 12வது படிச்சு எங்களுக்கு ஒரு போர்டு பார்த்து சொல்ற மாதிரி இருந்தா புண்ணியமா இருக்கும் ஐயா. உங்களுக்கு கோடியான கோடி நன்றி ஐயா. எங்க சார்பில் ஐயாவுக்கு கோடியான நன்றி. அதே போல எங்க இருக்கிற கிராமத்துல எல்லாம் நல்லா வசதியா பண்றாங்க, படிப்பு வசதி பண்றாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க, இப்ப இலவச பட்டால கொடுக்குறாங்க, எல்லாம் செய்யறாங்க. பஸ் வசதி ஃப்ரீயா எல்லாம் பண்றாங்க. அதே போல எங்க நடிக்கு ஒரு ஆளுங்க எங்கெங்க இருக்கிற நடிக்கு ஒரு ஆளுங்க எல்லாம் பஸ் எல்லாம் ஃப்ரீயா கொடுக்கணும், டிக்கெட் ஃப்ரீயா கொடுக்கணும். ஆம்பளை ஜென்ஸும் இல்லை சரி, லேடிஸும் இல்லை சரி. நாங்க இன்னதான் குறை பேசிட்டோம். நாங்க நடிக்கு ஒரு ஆளுங்க இன்னும் குறை பேசிட்டோம், இன்னதான் இல்லாத இருக்கிறோம். படிப்பு வசதி தான் இல்லை.
இருந்தா கூட கொஞ்சம் கொஞ்சம் பசங்க படிக்க வச்சுக்கிறதா இருக்கிறோம். எவ்வளவு கஷ்டம் இருந்தா கூட நாங்க கடன் பட்டு கூட சம்பாதிக்கணும். படிக்க வைக்கிறோம். அது படிக்க வச்சா கூட எங்க பசங்களுக்கு எங்களுக்கு பார்த்தா ஒரு சீப்போ மாதிரி பாக்குறோம். அந்த சீப்போ மாதிரி இருந்தா கூட எங்களுக்கு பஸ்ல வசதியை கிடைக்கணும். ஃப்ரீயா போகணும். டிக்கெட் ஃப்ரீயா ஒரு வாங்கணும். மூட்டை தூக்கிட்டு போக விட மாட்டாங்க ஐயா, லக்கேஜ் வாங்குறாங்க. லக்கேஜ் ஒரு லக்கேஜ் வாங்கினா 2 வாங்க லக்கேஜ் வாங்க சொல்றாங்க ஐயா. ஒரு லக்கேஜுக்கு 2 லக்கேஜ் போடுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது ஐயா. நீங்க கில்லி சரத் ஐயா, விஜய் இளைய தளபதி நடிகர் விஜய் ஐயா, நீங்க பார்க்கணும். எங்களுக்கு கண்ணு தோர்லி பார்க்கணும். எங்க இருக்கிற மக்கள் நடிகர மக்கள் அம்பத்தூர், ஆவடி, பூந்தமல்லி, ரெடிச்சி, கோட்டுப்புறம், தில்லிவாடம் எல்லா பேர் இருக்கிற நடிகர மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் உங்களுக்கு நாங்க நன்றி விசுவாசம் இருப்போம். நாங்க கை எடுத்து கும்பிடுவோம். இதுக்கு மேல நாங்க சொல்லிக்கிறதா வரோம். எங்களுக்கு தெரிஞ்சது ஐயா, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் எங்களுக்கு எம்ஜிஆர் ஐயாவது, எம்ஜிஆர் ஐயா, அடுத்தது விஜய் ஐயா தான். விஜய் ஐயா தான். எம்ஜிஆர் எங்களுக்கு எனக்கு நன்றி, மிக்க நன்றி.